One last time. கடைசி நேரம் ஆனபோது கூட ஒரு அசிங்கமே இல்லாமல் இந்த ரெண்டும் வந்து அந்த ஸ்க்ரீன் போட்டு அந்த ட்ரெஸ் மாற்றுறதுக்காக வச்சிருக்கிற இடத்துக்குள்ளே போய் என்ன பண்ணுறாங்க பாருங்கள். என்ன பண்ணாங்கன்றதை நம்மளால் பார்க்க முடியாது, அது வந்து நிச்சயமான விஷயந்தான். ஆனால் என்ன பண்ணாலும் ரொம்ப அசிங்கமான வேலையாக தான் இருக்கும். ஏன்னா வந்து ஒன்று வன்மம் பேசியிருப்பாங்க, இல்லைன்னா பூர்ணிமா உங்க மைக்க மாட்டுங்க, பூர்ணிமா உங்க மைக்க மாட்டுங்க. வெக்கமே இல்லாத ஒரு ஆள் இவன் வந்து பிக் பாஸ் கிடையாது, இவன் வந்து மொக்க பாஸ் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு ஒப்பீனியனாக இருக்குது இவனை பற்றி. ஏன்னா நீங்கள் மயக்க மாட்டுங்க, பூர்ணிமா மயக்க மாட்டுங்க அப்படின்னு சொல்கிறேனே தவிர மாயாவை பற்றி பேசவே மாட்டேன் பாருங்க. ஏன்னா அவனும் மாயாவின் அடிமை. பூர்ணிமா உங்க மைக்க மாட்டுங்க. சாரி. Okay. எல்லா ஃபேமிலியும் இருக்கீங்க. ஸோ அது மாதிரி பிபிஎஸ்என் ஃபுல்லாக நீங்கள் இருந்திருக்கீங்க. என் ஃப்ரெண்டோட சண்டை போடாதீங்க. பூர்ணிமாவுடைய ஒரு படம் வெளியில் ரிலீஸ் ஆகிருக்கு, ஆஹா மூவிஸில் இருக்குது அந்த படம். அந்த படத்துடைய பேர் கூட எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் அந்த படம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதனுடைய கிராஃப்ட்ஸ்மேன், அதனுடைய டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், அதனுடைய ஆர்டிஸ்ட் அதெல்லாம் வந்து நல்லா ஆளுங்க. இந்த பூர்ணிமாவை ஒழிய இவ வந்து இந்த ஷோவில் பண்ண விஷயங்கள் அவங்க மேலேயும் ரொம்பவே தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கோம். அவங்க சொல்லியிருப்பாங்க இப்போ வெளியே போன போது, ஏமா அவனுக்கு அறிவுன்றதே கிடையாது, இப்படியா பிஹேவ் பண்ணுவேன், அது இது நல்லா கத்தி விட்டுருப்பாங்க. அந்த ஒரு எஃபெக்ட் அதுவும் இல்லாமல் வெளியே போய் தன்னுடைய இமேஜ் இவ்வளோ மோசமாகி போச்சு அப்படின்றத பார்த்த பூர்ணிமா அதனால தான் வந்து விஷ்ணு கிட்ட அப்படியே வந்து ஒரு லவ் லுக்கெல்லாம் விட்டு அப்படியே விஷ்ணு என்ன இருந்தாலும் அவங்களால மறக்க முடியாது. ஏன்னா விஷ்ணு வந்து அவங்க பின்னாடி வரல, அவள் போடுற கட்டளைக்கெல்லாம் ஆட்டம் போடல அப்படின்றது வந்து அவங்க மனசில் ரொம்பவே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இவங்களுக்கு வந்து ஈகோ தான் ப்ராப்ளம், இவங்களுக்கு லவ் கிடையாது. இந்த மாதிரி விஷயம் புரியாத ஒரு சில பசங்க தான் வந்து லவ்வில் ரொம்ப பைத்தியமாயிடுறாங்க. இந்த மாதிரி ஆளுங்க பின்னாடி அவங்க அந்த இமேஜை காப்பாற்றிக்கணும், இமேஜை வந்து பில்டப் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் திரும்பி இந்த ரிட்டர்ன் வந்த போது ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி நடித்து அப்படியே ஏமாற்ற பார்க்குறாங்க. ஆனால் நம்ம எல்லாம் பார்த்துருக்கோம் அவங்களுடைய கேரக்டர். இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, மாயா கூட வந்து அந்த இதுக்குள்ளே போனாங்க, அந்த ஸ்க்ரீன் போட்டிருக்க இடத்துக்குள்ளே. அங்கே போய் என்ன பண்ணாங்கன்னு தெரியல, ஏதோ பண்ணியிருப்பாங்க, விடுங்க. இவங்க வந்து வாழ்க்கையில் இவங்க பெரிய ஸ்டார் ஆனால் கூட இந்த பிக் பாஸ் 7 இருந்த இந்த பேர் இவங்க மேலே ஒரு லேபிளாக இருக்கும் அப்படின்றது தான் நான் சொல்ல விரும்புகிறேன். லேபிள் ஒரு பெரிய மேட்டர். சரி, ஆல் தி பெஸ்ட்.